கடவுளுக்கு உருவம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு சர்ச்சைக்குரிய விவாதமாக இருந்துட்டு வருது. ஒருத்தர் கடவுளுக்கு உருவம் இல்லைங்கிறாங்க, ஒருத்தர் இருக்குங்கிறாங்க. இதில் எது உண்மை? எந்த உருவமும் கிடையாது, எந்த பாலினமும் கிடையாது. ஆனால் அந்த உருவம் இல்லாததை எப்படி நீங்கள் நினைப்பீங்க? இப்போ நீங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா அந்த உருவம் இல்லாததை எப்படி நினச்சி அதோட கரைய முடியும்? அதற்கு தான் அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தாங்க. அது ஏதோ உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் வடிவத்திலோ இல்லை நம்மளுடைய குருமார்கள் அவங்க வடிவத்திலேயோ அதை நினச்சி உருகி ப்ரேயர் பண்ணும்போது நம்ம அந்த எக்ஸிஸ்டன்ஸ் கூட கரையிறோம், அந்த இறைத்தன்மையோட கரையிறோம். அந்த இறைத்தன்மை எப்படி இருக்குன்னா ஒரு தண்ணீரை மாதிரி. தண்ணீருக்கு எப்படி நிறம் கிடையாது, உருவமும் கிடையாது. நீங்கள் அதில் பச்சை கலரை கொட்டினீங்கன்னா அது பச்சை கலரில் மாறிடும். அதே போல் அதை ஒரு வட்ட வடிவ பாத்திரத்தில் ஊற்றி வச்சிங்கன்னா அதுவும் வட்ட வடிவமாகிடும். அதே போல் தான் உருவம் இல்லாத அந்த கடவுளை நீங்கள் எந்த உருவத்தில் நினச்சி வழிபட்டாலும் அந்த உருவத்தை தாங்கி உங்கள் முன்னாடி நிற்கும். இப்படி நீங்கள் உருவத்தில் வழிபட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே எந்த உருவமும் இல்லாமையே அந்த இறைத்தன்மை கூட உங்களால் கனெக்ட் ஆகிக்க முடியும். ஆனால் அது வரைக்கும் ஒரு உருவம் அதற்கு தேவைதான். உருவத்தில் இருந்து ஆரம்பித்து உருவமற்றதில் கரைவோம். அது மிகவும் எளிமையான ஒரு வழிமுறை.